ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு ஆக்சுவலாக துபாயில் தேர்ட் டே. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா காரசாரம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் நீங்கள் நிறையா சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த விஜே சித்து அவங்கெல்லாம் பேசி. ஸோ அந்த செலிபிரிட்டிஸ்லாம் நிறையா பேர், நயன்தாரா மேம்லாம் இங்கே வந்து நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கடையில் காலைல தோசை சாப்பிட்டுட்டு நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா அபுதாபி போகிறோம். அபுதாபியில் வந்து கிராண்ட் மாஸ்க்கு, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது கன்ஃபார்மாக இல்லையான்னு போயிட்டு சொல்கிறேன். அந்த பேரை சொல்லி போகிறோமா இல்லையா? போயிட்டு சொல்றோம். கிராண்ட் மாஸ்க்கு கம்பல்சரி போறோம். இன்னொரு இடத்துக்கு அங்க போயிட்டு போறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்க ஆக்சுவலா தோசை சூப்பரா இருக்கும். முதல்ல இருந்து எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ நிறைய டிஷ் ட்ரை பண்ணேன். ஷாப்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அதுல ஃபேவரட்னா தோசை. நம்ம ஊர்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல அதே குவான்டிட்டில அப்படியே இருக்கு. ஸோ நான் அடுத்து அப்தாப் போகும்போது உங்களை பாக்குறேன். இப்போ வந்து அபுதாபி போறதா இருந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா என் முடி கொஞ்சம் கலைஞ்சிருக்குல்ல. இல்ல, அபுதாபில வந்து ஃபிராரி வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ரைட் அது வந்து இப்போ அவைலபிளா இல்லையா? அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற பேர். ஆமா, ரொம்ப மாதங்களா வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேபிஆர்லயும் அந்த வீல் வந்து கடந்த 4 வருஷமா அண்டர் மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு. சோ அந்த மாதிரி சொல்லி இங்க என்னமோ ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. அப்போ வந்து நாங்க ஷார்ஜால வந்து அக்வாரியம் ஒன்று வந்திருக்கோம். அபுதாபி போறதுக்கு பதிலா ஷார்ஜால ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் எடுக்கிற ப்ராசஸ்ல தான் இப்போ இருக்கும் ஆக்சுவலா. நம்ம இப்படியே வந்தோம் அப்படின்னா நாங்க தெரியுறோம் பாத்தீங்களா. ஸோ வந்து அந்த இடத்துல நான் தெரிற மாதிரி ஆக்சுவலா இருக்கு. ஒரு நல்ல ப்ரொஜெக்ஷன் தான். பட் இது என்ன மாதிரி ப்ரொஜெக்ஷன் தெரியல, ஒரு புது நியூ டெக்னாலஜி அப்படின்னு ஆக்சுவலா இது ஒரு கேஃபெட்டேரியா மாதிரி. ஸோ இதோட லுக்கே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஸோ இங்க இருக்க போட்டோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மீன் பிடிச்சி அந்த டைம்ல எப்படிலாம் சர்வே பண்ணாங்க, அவங்களோட அந்த தொழில் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த டைம்ல நம்ம ஊர்ல எல்லாம் இப்படிதான் ஒண்ணு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு அந்த வெஸ்டா நார்த்தா அந்த சவுத் சைட்லாம் நீங்க கன்னியாகுமரி அந்த சைட்லாம் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரிதான் ஆக்சுவலா இருக்கும். பட் இங்க வந்து இது ஹிஸ்டரியாவே ஆக்கியிருக்காங்க. இதுல இருந்து டெவலப் ஆகி ஒன்னு வேற லெவலில் போயிருக்காங்க. நம்ம ஊரு இதோட பயங்கரமா டெவலப் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி அங்க ஒரு டிவி மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சின்ன ஷோ மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலா பழசெல்லாம் மறக்காம இந்த மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி இதுக்கு வச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது ஆக்சுவலா ஷார்ஜால மட்டும் நடந்த விஷயங்கள், ஹோல் துபாய் அந்த எல்லாத்துல இல்லாம ஷார்ஜால மட்டும் நடந்த விஷயங்கள் ஆக்சுவலா. ஸோ அதுக்கடுத்து அப்படியே உள்ள போய் பார்ப்போம் என்னென்னலாம் இருக்கு. உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஓல்டு விண்டேஜ் ஸ்டைல் அந்த ரேஞ்சில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீமே இருக்கு. இங்க தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா இது வந்து அந்த சீஹாக்ஸ், ஆமா, கடல் குதிரை. ஸோ உங்களுக்கு எவ்வளவு அழகா கியூட் ஆக்கி பாருங்களேன். அது ஆக்சுவலா ஒரு மரம் செடி மாதிரியே இருக்குது. அது சாப்பிட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சாப்பிட்டு ரைட். ஆக்சுவலா உள்ள வந்து ஒரு சின்ன சி மாதிரியே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ கிரியேட் பண்ணி அதுல வந்து அவங்க எப்படிலாம் பண்றோமோ அப்படிலாம் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பாருங்களா, ஷாருக்கு அப்படிங்க கொண்டு வாங்க. ஷாருக்கு பார்த்தாலே உங்களுக்கு சூப்பரா தெரியுதுங்களா? ஷாருக்கு எல்லாம் தெரியுதுங்களா? ஷாருக்கு மட்டும் இல்லாம உள்ள வந்து நிறைய சின்ன சின்ன மீன்களும் இருக்கு. இந்த சுறா மீன்லாம் வந்து அந்த சின்ன மீனை போட்டு சாப்பிடுமா ப்ரோ, இல்ல அதுக்கு தனியா சாப்பாடு போடுவாங்களா? போடுவாங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட்னா அந்த மீனையும் அந்த சின்ன மீனை வந்து அதுவே சாப்பா. இவ்வளவு பக்கத்துல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா வந்து பாக்குறதா. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கேரளால ஒரு அக்வாரியம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம விடிபில ஒரு அக்வாரியம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் போயிருக்கேன். ஆனா இது வந்து ஒன்னும் கொஞ்சம் ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸா சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த குவாலிட்டி அண்ட் அந்த அங்க பாத்தீங்கன்னா அந்த ஷார்க்கோட இதுல தெரியுது பாருங்க ஒரு குவாலிட்டி அந்த இதெல்லாம் அப்படி தெரியுது. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேடியம் அது இந்த பெயிண்ட் பேர் சரியா தெரியல எனக்கு. அதுல வந்து அழகா அப்படியே வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ் கிட்ட சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு தீம்ல ஒரு அக்வாரியம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு அக்வாரியம் பார்க்கலாம். இதோட சூப்பரா அக்வாரியம்னா இருக்கலாம் மேபி. நான் அந்த அக்வாரியம்லாம் போனது இல்லை. அட்லாண்டிஸ்ல கூட ஒரு அக்வாரியம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் போலாம் தான் மேபி இந்த ட்ரிப் முடியறது கூட போன அப்படின்னா அதே உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிராச்சே ஆகல. இந்த ஃபிஷ் எல்லாம் தெளிவா தெரியுது. அந்த லைட்டிங் இதெல்லாம் வந்து 3Dல எனக்கு தெரியுது. லைக் வந்து உள்ள வந்து அப்படியே உள்ள அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. லைக் ஒரு லே அவுட்ல சாண்ட் அண்ட் அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே உள்ள போயிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து
வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவனுக்கு ஆக்சுவலா வந்து லவ் ஃபெயிலியரு, அதனாலதான் தனியா சுத்திட்டு இருக்காப்ல. அவன் வாழ்க்கையே வந்துட்டான் பாரு ஜோடிக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் ஒண்ணுதான், இவனும் ஒரே பிரீடு தான். ஆமா 2 பேரும் சேர வந்தாங்க. நம்ம இங்க வீடியோ பிடிக்கிறோம்னு கூச்சப்பட்டு. இது வந்து ரியல் அக்வாரியம்குள்ள அப்படியே நம்ம மேல போறோம். இவர் உள்ள வந்ததுமே நம்மள வெல்கம் பண்றதுக்கு இவர் இருக்காரு. இதுல ஒன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பீச் பக்கத்திலே இருக்கு, அதனால அந்த பீச்ல இருந்து இந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த அக்வாரியமுக்கு. அதே மாதிரி இந்த செயின்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செயின், அந்த பெரிய பிளேட்டு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரியலான ஒண்ணுதான். இதுவெல்லாம் செட்டிங்ல அப்படி வைக்கிறது இல்ல, இதெல்லாம் ரியல் அப்படிங்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய ஸ்கூபா டைவர்ஸ் வந்து இந்த மீனுக்கெல்லாம் ஃபீட் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா உள்ள நிறைய போயிட்டே இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் செட்டு மாதிரி தான் இல்ல ப்ரோ? ஸ்டோன் ராக்லாம் இல்ல, ஈஸ்ட் கோஸ்ட் ப்ரோ. இது அதுக்கு மேல அல்ட்டா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் அசால்ட்டா போட்டோ எடுக்கலாம் ப்ரோ. பா. சோ கைஸ் கண்டிப்பா இங்க நீங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ண பாருங்க. ஏன்னா இந்த அக்வாரியம் எனக்கு இவ்வளவு தெளிவா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து இங்கெல்லாம் ஸ்கிராச் ஸ்கிராச்சா இல்லைன்னா இந்த வாட்டர் கொஞ்சம் கிளியரா இல்லாட்டினா கூட இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கையில பிடிக்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த கிளாஸ் இருக்குதே அவ்வளவா தெரியல, அந்த அளவு நேச்சரா பண்ணிருக்காங்க. இங்க அவ்வளவா ஊழல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால இவ்வளவு குவாலிட்டியா பண்ண முடியுது. இது கவர்மெண்ட் தானே, அதனாலதான் நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல பிரைவேட் தான் வச்சிருக்காங்க எல்லா அக்வாரியமே. கவர்மெண்ட் வந்து வெறும் ஒரு ஃபிஷ் ஷாப் மாதிரி வடலூர் ஜூல ஒன்று இருக்கு. ஸோ அது மட்டும் தான், அது ஃபிஷ் ஷாப் மாதிரி இருக்கும். ஃபிஷ் ஷாப்ல இருக்கு பாத்தீங்கன்னா, பட் இது சூப்பரா இருக்கு. இது பாருங்க சூப்பரா இருக்கு. இது நான் படத்துல தாங்க பாத்திருக்கேன், அதான் நேர்ல பாக்குறேன். Actually, plants is also living being only, you know. STR fan. I am also STR fan. வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் இருக்குல்ல, ஆக்சுவலா நான் இங்க ஒரு மீன் போது பாத்தீங்களா. சோ இந்த மீனோட டீட்டெயில்ஸ் வந்து இங்க கிளியரா, இது ஒரு மீனோட என்னது ஏது அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். நம்ம இப்படி தள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீனோட இதுவும் இதுல ஷோ காட்டுது. சோ இது வந்து ஆமையோட டயட் என்ன, சோ அதோட வந்து நம்ம போட்டிருக்கு ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து இதுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இது குழந்தைங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா நிறைய கத்துக்கிறதுக்கான ஒரு பிளேஸா இருக்கும். இப்ப நம்ம வந்து புக்ல சொல்லி கொடுக்குறோம் அப்படி இப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய இதா இருக்கும். இந்த நீமோ ஃபிஷ் வந்து இங்க நிறைய இருக்கு பாருங்களேன். ஸோ அந்த ஃபிஷ் வந்து இங்க ஒரு கூட்டமா சூப்பரா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காப்ல. இங்க நல்லா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க தண்ணி ஃபில் பண்ணல, தெரியுதுங்களா? ஸோ ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிதான் எல்லா இடமே தண்ணி ஃபில் பண்ணாட்டி இருக்கும். அது வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு இங்க மீனை போட்டு விட்டாங்க. இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் ஃபோக்கஸ் லைட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். பெரிய ஒரு இடம் ஸ்பேஸ்மா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா நம்ம கீழே பார்த்தோம்ல, அது எல்லாமே இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. ஸோ இங்க வந்து ஆக்சுவலா இங்கதான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தாலே தெரியும் எவ்வளவு இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய ஷால் பாருங்க. இந்த ஷார்க்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா ஷார்க்கா டால்பினான்னு தெரியல, அது ரெண்டு கலந்த மாதிரி ஒன்று இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 14 ஷேப்ல ஒரு கல்லெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல இருக்குன்னா எல்லாமே கீழே வந்து ஸ்கூபா டைவர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு ஃபீட் பண்றது அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நிறைய கீழே போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மியூசியம், அப்புறம் ஷார்ஜா என்னமோ ஒரு மியூசியம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மியூசியமில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சாரி ஒர்க்கிங் ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம போகிறது உள்ளே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அந்த மீனோட பழைய கல்வெட்டுக்கள், ஸோ அது இந்த டைனோசர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒன்று என்னமோ இருக்குது. ஆக்சுவலாக இது என்னது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று இருக்குது. இதுலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த முத்து. ஸோ அந்த முத்து வச்சு ஒரிஜினல் முத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாட் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கிறது கஷ்டம், இந்த ஊரில் இப்படி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே பீச் ஓரமாக போனீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்ன சங்கு தானே அது,
ஆமாம், அதெல்லாம் நம்ம ஊருக்கு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா அந்த காலத்தில் வந்து 70s இருந்த ஊரை வந்து நான் உங்களுக்கு அங்கே காமிச்சேன். பார்த்தீங்களா அந்த அக்வாரியம் மேலே இருந்து எவ்வளோ இருந்துச்சு. ஸோ 70s இப்போ இருந்த ஊரை வந்து அப்படி மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஊரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன ஊருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ். இங்கே ஒரு எந்தெந்த மாதிரி போட்ஸில் அவங்க யூஸ் பண்ணாங்க, ஸோ அதோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இங்கே ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி பீப்புள்ஸ் வச்சு ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது, ரம்பம், சுத்தியல், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க. அந்த கூட எல்லாமே இந்தியாவில் யூஸ் பண்ண மாதிரி அதே பொருள் தாங்க. பட் அவங்க இது நம்ம ஒன்று இதுலேயே தான் இருக்கும். பட் அவங்க நல்லா டெவலப் ஆகிருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்களா அது எப்படிலாம் அடுத்தடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணாங்க, அது எந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த போட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ண ரியல் போட். இது பார்த்தா நேரில் எனக்கு பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ண ரியல் போட்டை வந்து அப்படியே இங்கே கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், அந்த சாண்டை சாண்டை எடுத்துகிட்டு வந்து அது ரியாலிட்டியாக வச்சா எப்படி வைக்கணுமோ ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வலை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பாம்பே இந்தியா பாரத் ட்ரேடர்ஸ். ஸோ பாரத் ட்ரேடர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1970s வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுலேருந்து நிறையா தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு போட் எப்படி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் அவங்க போட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இடம் நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ இருக்கான்னு எனக்கு தெரில. இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அங்கேயே நான் போய் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துலையும் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு ஹைலைட்டோட இங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய கப்பல் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ செம்ம பெரிய கப்பலாக இருக்குது. அங்கே வந்து எப்படிலாம் அந்த மீனை விற்கிறதுக்கு எடை போட்டு தருவோம்ல, நம்ம இதில் வந்து இந்த முள்தராஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே அந்த காலத்துலேயே வந்து இது லைக் முள்தராஸ் மாதிரி தான். பட் இதுவும் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக இருக்கட்டும், இல்லை அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போக வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ இங்கேயும் லுங்கி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு அடுத்து அவங்க டெவலப் ஆகி போயிட்டாங்க. நம்ம அப்படியே ஆக்சுவலாக கல்ச்சரை நம்ம எப்பயுமே வந்து விட்டுறக்கூடாது. நம்மளோட ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது, அந்த ஓல்டு கல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கேட்டா சாரி. ஸோ வந்து பட் வந்து அதுலேருந்து அவங்க எப்படி மாறுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாண்டி இங்கே அவங்களோட எப்படி ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணாங்க, அமௌண்ட் கொடுத்து அந்த பேர்ல் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேர்லை வந்து எப்படி விற்றாங்க அப்படிங்கிறத இங்கே ஒரு டொமோ மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து அவங்க எந்த மாதிரி புக்ஸ் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி வந்து எந்த மாதிரிலாம் வந்து அவங்க லைஃப்பை, எந்த பொருட்கள்லாம் வச்சு அவங்க லைஃப்பை இங்கே வாழ்ந்தாங்க அந்த டைமில் ரொம்ப காலம்லாம் நான் சொல்ல 100-150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்ல 70s ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த ஊரை சார்ஜா அப்படிங்கிற ஒரு இடத்த எவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்க, துபாய் அதுக்கு மேலே பயங்கரமாக டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமும் அண்ட் அந்த அக்வாரியமும் சேர்ந்த ஒரு விளாக். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பாருங்களேன். இதெல்லாம் ஒரு லைக் புதுசாக இருக்குங்க. லைக் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினலாக இருந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ இதோட நான் லாக்கம் முடிச்சுக்கிறேன். பாய். இதுக்கு மேலே எங்கே போனேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்ப்பீங்க.